ரோட்டன் டிஃபன் ரெடியா? பொங்கல் கூட ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு. டெய்லியும் இந்த மாதிரி ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டையும் வாங்கி தின்னேன். இனிமே அப்படி இருக்க முடியுமா? எனக்கு தான் டாக்டர் வீட்டுக்காரர் கிடைச்சிருக்காரு. நான் ரொம்ப ரிச் ஆயிட்டேன் இப்போ. அதனால ஆன்லைன்ல ஆர்டர் தட்டி விட்டுறோம், தூக்குறோம், ஓபன் பண்றோம், திங்கிறோம். ரோட்டன் என்ன பண்ற? டைம் ஆயிடுச்சு. டிஃபன் எடுத்து வச்சியா இல்லையா? பொங்கல்ல நிறைய நெய் ஊத்தி இருக்காங்க போல. ரொம்ப வாசமா இருக்கு, நல்ல சுவையா இருக்கு. சீக்கிரம் சாப்பிடணும் ஆடுறதுக்குள்ள. நைட்டு வரும்போது அவரை கொத்து புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லணும். சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கணும். எண்ணெயெல்லாம் போய் சமைக்க சொன்னாருன்னா வீட்டில் சண்டை தான் வரும். ஏன்னா என்னால அடுப்படிக்கு போக முடியாது. வேலைக்காரி வேணா வச்சுக்கணும். ரோட்டன் என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு டைம் உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? என்னங்க, என்ன வேணும்? எதுக்கு கூப்பிட்டீங்க? காலையில கிளம்பிட்டீங்கன்னா சீக்கிரம் வேலைக்கு போக வேண்டியதானே. எதுக்குங்க இடையில சும்மா சும்மா என்ன கூப்பிடுறீங்க? நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்ன சமைச்ச? டிஃபன் போட்டு வச்சியா இல்லையா? லேட் ஆகுது. ஐயோ, என்னங்க நீங்க? நான் சமைக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நானே ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படிங்க நான் சமைப்பேன்? வேணும்னா சொல்லுங்க, இன்னொரு பொங்கல் ஆர்டர் போடுறேன். இல்லைன்னா சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சிடும். டைம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. என்ன சொல்ற நீ? ஆர்டர் பண்ணி சாப்பிடுறியா? ஏய், சமைக்கலையா நீ? என்னங்க நீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடை ஆர்டர் பண்றேன். தேவையில்லாம என்கிட்ட கத்துற வேலை வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன். ஏய், உனக்கு சமைக்கிறதுக்கு என்னடி கஷ்டம்? காலையில 2 பேத்துக்கு உன்னால சமைக்க முடியாதா? அன்னிக்கிட்ட சண்டை போட்டுட்ட. தனியா நான் சாப்பாடு செஞ்சுக்கிறேன்னு சொன்னீல. அப்ப சமைச்சு வைக்க வேண்டியதானே? ஏன் சமைக்காம இருக்க? காலையில நான் வேலைக்கு போவேன், சாப்பாடு கொடுக்கணுன்ற தெரியுமா தெரியாதா? இங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஏதாவது சாப்பிட தானே வேணும். 2 நிமிஷம் இருங்க, உங்களுக்கு நான் பொங்கல் ஆர்டர் பண்ணி தரேன். என்னது? ஆர்டர் பண்ணி தரியா? என்னங்க நீங்க? அதான் ஆர்டர் பண்ணி தரேன் சொல்றேன்ல. இப்ப என்னோட பொங்கலை நான் எடுத்து தரேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பொங்கல் தீந்துருச்சுன்னா நான் வீட்டுல பட்டினி இருப்பேன். நீங்களாவது வெளியில போறீங்க, ஏதாவது சாப்பிட்டுக்குவீங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் வெப்சைட்ல செக் பண்ணி சொல்றேன். இல்லைன்னா நீங்க வெளியில போய் சாப்பிட்டுக்கோங்க. நிஜமாவே உன்கிட்ட பேசவே விருப்பம் இல்லை எனக்கு. வீட்டில் உட்காந்துட்டு உன்னால சமைக்க கூட முடியல. நான் இன்னும் உன்னை வேலைக்கு போக சொல்றேனா? சொல்லு. வீட்டில் தானே இருக்க. காலையில உன்னால 2 தோசை எனக்கு ஊற்றி தர முடியாதா? ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்க. நீலாம் ஒரு பொடி. ஐயோ, குழந்தைனால வேற கோச்சிக்கிட்டு போறாரு. சாப்பிட சொன்னாலும் அவ திட்டுவா. என் புருஷனுக்கு சோறு போடு, நீ யாருன்னு கேட்பா. என்ன பண்றது? குழந்தை பட்னியே போறதும் சங்கடமா இருக்கே. எப்படி போனா எனக்கு என்ன? நான் ஒண்ணு இதுக்கு வருத்தப்பட மாட்டேன். நான் சாப்பிட போறேன். உங்க வயிறு தான் பட்னியா இருக்கும், எனக்கு என்ன? அண்ணி, சாப்பிட்டீங்களா அண்ணி? நான் வேலைக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன் அண்ணி. அண்ணே வந்தது சொல்லிருங்க. குழந்தைனாரே, ஒருவா சாப்பிட்டு போறீங்களா? செத்த நேரம் இருங்களேன், டிஃபன்ல போட்டு கொண்டு வரேன். உங்க அண்ணனுக்கு தான் சாப்பாடு தூக்கு போனில போட்டிருக்கேன். இதை நீங்க எடுத்துக்கிட்டு போக முடியாது. செத்த நேரம் இருக்கிறீங்களா? வாரேன். பரவாயில்ல அண்ணி, உங்களுக்கு இருக்க கூட அவளுக்கு இல்லை. நீங்க அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போங்க அண்ணி. நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்குவேன். என்ன குழந்தைனாரே இது? தாய்க்கு தாயா நான் இருக்கேன், இப்படி பட்டினியா போறீங்களே. பரவாயில்ல அண்ணி, நீங்க அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க குழந்தைனாரே. ஓகே அண்ணி, நான் வரேன் அண்ணி. ஏய் டாடி. ஏய் என்னடி? எதுக்கு இப்ப என்ன கூப்பிடுற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீங்க யாரோ நாங்க யாரோ. நாங்க கூட்டி வச்சுக்கிறோம், பங்களா வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டை தான் இருக்க போறீங்க. தேவையில்லாம என்ன வாட்டி போட்டிங்களா கூப்பிடாத. என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. நீ என்னடி பொம்பளை? உன் புருஷன் வேலைக்கு போறாருன்னு தெரிஞ்சும் நீ மட்டும் உன் வவுத்துக்கு வாங்கி வாங்கி திங்கிறியே. உனக்கு தானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து கொடுக்க போறாரு. உன் புருஷன் தானடி பட்னியா இருக்காரு. உனக்கு மனசே இறக்கம் இல்லையாடி? என் புருஷன் பட்னியா இருக்கிறது எனக்கே கவலை இல்லை. என் புருஷன் பட்னியா இருந்தா உனக்கு என்ன? ஆமா, உனக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? இங்க பாரு ரோட்டன்னு தேவையில்லாம பேசாத. என் புருஷன் கஷ்டப்பட்டு தான் அவரை வளர்த்தாங்க, சரியா? இது ஊருக்கே தெரியும். கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்னைக்கு டாக்டர் ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சது. என் குழந்தைனாரு நல்லா இருக்கணும் தான் இவ்வளவும் என் புருஷன் பண்ணியிருக்காரு. நீ என்னடனா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆள, வேலைக்கு போற பிள்ளை பட்னியா போகுது. நீ இப்படி செல்லு மூலியமா வாங்கி வாங்கி திங்குறியே, இது நல்லா இருக்காடி? உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். எடி போற வழியில உன் புருஷன் மயக்கம் கேட்கம் போட்டு விழுந்துட்டா அப்புறம் ஆனா வருமா ஊனா வருமா? அப்ப எங்கடி போவ புருஷனுக்கு? இல்லை தெரியாம கேட்கிறேன். ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் புருஷன் காட்டுல போயிட்டு வேவா வெயில வேற வச்சிருந்து வேலை செய்யறான்ல, அந்த மாதிரி ஒண்ணு என் புருஷன் கிடையாது. என் புருஷன் ஏசில பெரிய ஹாஸ்பிட்டல்ல நல்ல சீட்ல உட்காந்து வேலை பாக்குறாள். என் புருஷனுக்கு மயக்கமும் வராது, ஒண்ணும் வராது. மூடிக்கிட்டு சோறு எடுத்துட்டு போ. உன் புருஷனுக்கு பட்டிய கிட்டே எங்கேயும் உழுந்து சித்திர போறான். படி. உனக்கு மரியாதை அவ்வளவுதான். இங்க பாரு, என்கிட்ட பேசும்போது என்கிட்ட பேசு. என் புருஷன் வாடா போடான்னு பேசுற வேலை வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்க. இன்னைக்கு நடக்கிறதே வேற. நானும் நீ பண்றது ஒண்ணும் உன் புருஷன் சொல்லக்கூடாது, குடும்பத்துல சண்டை வரும்னு பாக்குறேன். நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க, மரியாதையா இருந்துக்க. ஓ, அந்த உனக்கு திமுறாச்சா? உன் புருஷன் வரட்டும், நான் சொல்லட்டா? நான் தப்பா சொல்லுவேண்டி. என் புருஷனுக்கு ஏன் கண்ணு மாட்டே சோறு போடுறா? அப்ப நான் இதுக்கு இருக்கேன். உன் பொண்டாட்டி உனக்கு பொண்டாட்டியா இல்லை என் புருஷனுக்கு பொண்டாட்டியான்னு உன் புருஷன் வரட்டும் நான் கப்புட்டுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறேன். எனக்கு என்ன தேவையில்லாம என் புருஷன் வேலைக்கு போயிட்டு வரவிட்ட அதை இதையும் சொல்லி அவரை கஷ்டப்படுத்தாத. என் புருஷன் கஷ்டப்படாத கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்ப போறேன். உனக்கு பயந்துட்டு ஒண்ணும் இல்லை. இவெல்லாம் பொம்பளையே இல்லை, உடலாம் பேசுறதே வேஸ்ட்.
எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ எதுக்கு என் புருஷன் மேல இவ்வளவு காரணம் காட்டுறா? நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன், நான் ஆர்டர் போட்டு சாப்பிடுறேன். சரி ஓகே, நான் சண்டை போட்டேன்னா இல்லன்னு சொல்ல. இப்ப வந்து நீ சாப்பிடுறியான்னு என்ன கேட்கல, என் புருஷனை மட்டும் எதுக்கு சாப்பிடுறியான்னு கேட்கறா. அப்ப நான் எப்படி சந்தேகப்படாம இருக்கேன்? ஓகே, நம்ம போயிட்டு இன்னைக்கு வயலை சுத்தி பார்க்கணும். புருஷனும் பொண்டாட்டியும் மட்டும் வயலுக்கு போறாங்க, அப்படியே வயலை அபகரிச்சு அவங்க பேர்ல எழுதிக்கலான்ட்டு. அப்ப ஏன் புருஷன் இந்த வீட்டுல பிறக்கலையா? ஏன் மாமனார் மாமியாருக்கு தானே ஏன் புருஷன் பிறந்தா? இவனை இப்போ வந்து கல்யாணத்தை கட்டி வச்சுட்டு டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு கடனை கட்டுறான்னு விட்டுட்டாங்க புருஷனும் பொண்டாட்டியும். இவங்க மட்டும் காட்டுல ஒரு வேலையும் செய்யாம வர மாட்டை வச்சு திங்குறாங்க. ஏன் புருஷன் மட்டும் இழிச்ச வயனா? இப்ப காட்டுக்கு போயிட்டு காடு எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த வயலையும் காட்டையும் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். வித்துட்டு என் புருஷன் கடனெல்லாம் அடைச்சிட்டு கல்யாண கடனை அடைச்சிட்டு பெரிய பங்களாவுக்கு போகணும். அதான் இப்ப என்னோட முடிவு. அவளுக்கே தெரியாம அழுங்காம போயிட்டு காட்டை பார்க்கணும். இந்த நாய்ங்க ரெண்டும் காட்டுல என்ன பண்ணுது, வேலை பார்க்குதா இல்ல கடை அடிச்சிட்டு சோறு திங்குதுங்களான்னு பார்க்கணும். போய் பார்த்துட்டு வருவோம். வளையல் 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 வாங்கலையோ? புதுசா வளையலுங்க, தினுசா வளையலுங்க. வளையல வாங்கி மாட்டுங்க, சந்தோஷமா இருங்க. வாங்கம்மா வாங்க, வளையல வாங்கி போங்க. வாங்க ஐயா வாங்க, வளையல வாங்கி கொடுங்க. பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சு கொள்ளுங்க. வளையல வாங்கி மாட்டி விடுங்க ஐயா மாறி ஐயா. இந்த காலத்துல யாரும் வளையல வாங்கி போடுற? அப்படியே வளையல் வாங்கினாலும் எல்லாரும் செல்லுலயே எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. என்ன மாதிரி வியாபாரிங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? அந்த காலத்துல வசதி கம்மி, தெருவா வண்டியை தள்ளிக்கிட்டு அலைஞ்சாலும் பாதி மக்கள் வலையில வாங்கி நல்லா மகிழ்ந்தாங்க. இந்த காலத்துல ஒருத்தர் கூட வலையில வாங்க மாட்டேங்கிறாங்களே. நான் எப்படி அறவயிறு கஞ்சி குடிப்பேன்? என் கால் வயிறு கஞ்சாவது என் பிள்ளைங்களுக்கு எப்படி ஊத்துவேன்? கடவுளே, உனக்கு கண்ணு இருந்தா இந்த தலையெழுத்தெல்லாம் மாத்துப்பா. ஐயா, வளையல் வாங்குறீங்களா? வாங்க ஐயா வாங்க. ம், ஹைடி வளையல் போட்டிருந்தாளா இல்லையான்னு தெரியலையே. வாங்கி கொடுக்கலாமா ஒரு செட்டு? கல்யாணத்தில் போட்டதா இருக்கும். சரி, நம்ம வாங்கி கொடுத்தாதான் அது நல்லா இருக்கும். வளையல் தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். சரி வாங்குவோம். ஐயா, வளையல் புதுசா வந்திருக்குதுங்க ஐயா, வாங்கிட்டு போய் கொடுங்க ஐயா. பெரியவரே, எனக்கு அப்பா மாதிரி இருக்கீங்க. நீங்க என்ன என்னை போய் ஐயா ஐயாங்கிறீங்க? என்ன ஐயா அப்படி? எனக்கு சங்கடமா இருக்கு. வளையல் எவ்வளோன்னு சொல்லுங்க ஐயா. வளையல் வந்து நீங்க எடுங்கய்யா, 10-20 நான் குறைச்சு தரேன். ம், நிறைய வளையல் இருக்குது. புதுசா வச்சிருக்கீங்க ஐயா. எதுக்கு 10-20 குறைச்சு தரீங்க? நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அதை விட 5 ரூபா லாபம் வச்சு விய்யுங்க ஐயா. நீங்க இப்படி வீதியா தள்ளிக்கிட்டு போறீங்களே, அதுக்காவது கூலி வேணாமா? என்னங்க தம்பி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பௌத்து பொழப்புக்காக தான் வண்டியை வீதியா தள்ளுறேன். இந்த காலத்துல எல்லாரும் செல்லுல வாங்கிக்கிறாங்கல்ல, அதனால குறைச்சி வித்தாவது நம்ம கிட்ட வாங்குவாங்களேன்னு தான் பாக்குறேன். ஐயா, யார்கிட்டயோ போயிட்டு செல்லில் வாங்குறதுக்கு அவங்க தரமான பொருளாக கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க கொடுக்கறத வாங்கி வச்சுக்கிறாங்க. இதே நம்ம நல்ல பொருள் கொண்டு வந்தாலும் பேரம் பேசி வேணாம் போன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கும் ஐயா. அதுக்கு தான் சொல்கிறேன், 5 ரூபா லாபம் வச்சு வீங்க. வாங்குறவங்க வாங்குவாங்கல்ல, உங்களுக்கு தானே லாபம். அதுக்கு சொன்னேன் ஐயா. எனக்கு ஒரு செட்டு வளையல் கொடுங்க ஐயா. ஐயா, உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்களும் உங்க மனைவி புள்ள குட்டி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். இந்த ஜோடியை வாங்கிக்கங்க ஐயா. ஒரு செட்டு 80 ரூபா. ஐயோ பெரியவரே, என்ன இவ்வளோ வளையல் இருக்கு? வெறும் 80 ரூபான்னு சொல்றீங்க. அதில் ஒரு ஜோடி கொடுங்க பெரியவரே, எனக்கு அது போதும். இல்லப்பா, 2 ஜோடியும் நான் மனசார தரேன். வச்சுக்கோப்பா, காசு என்ன காசு, சந்தோஷமா இருங்க. ரொம்ப நன்றி பெரியவரே. இருங்க ஒரு நிமிஷம். ம், இந்தாங்க ஐயா. ஐயோ, என்னப்பா தம்பி, இவ்வளோ பணத்தை தரீங்க? வலையில வெறும் 100 ரூபா கூட இல்லப்பா, வெறும் 80 ரூபா தான். நீங்க அந்த காசை கொடுத்தா போதும் தம்பி. என்னையா நீங்க? எனக்கு அப்பா கூட இல்லை. என் அப்பாவா இருந்தால் தரமாட்டேனா? ஒரு நாளைக்கு தானே, நான் என்ன டெய்லியும் தரேனா? நானும் அன்றாட கூலிக்காரன் தான் ஐயா. நீங்க வச்சுக்கோங்க, வளையல் ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்கு தான் தரேன். வச்சுக்கோங்க ஐயா. ரொம்ப நன்றிப்பா. வளையல் ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணுங்க அதிகமாக ஆசைப்பட்டு கேட்கறதே வளையல், பூவு, பொட்டு தான். இன்னைக்கு ஹைடிக்கிட்ட கொடுத்து முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்க்கணும். சரிங்கய்யா, அப்போ நான் வரேன். மகராசனா போயிட்டு வாங்க தம்பி. மாமாய், நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் சம்பனாத்தே சரகாத்தே மச்சான் சேனு தாவி சேதுங்க அங்கம் பூரா. ஏன் பொண்ணு வாசம் என்ன பூசிக்கலாம் கட்டிக்குங்க காலம் பூரா. ஏனுங்க மாமோய், எங்கயா இருக்க? ஆசையா காலையில சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வரேன், ஆளையே காணோம். ஓ, அங்க இருக்கீங்களா? வரேன். ஏனுங்க மாமா,
இப்படி தூரம் வந்து வேலை செய்யாட்டி யார் அடிச்சா? மாமா ஓமா ரொம்ப தான் பேசுறா பட்டிக்காட்டு நாய். மாமான்னு சொல்லும் போது எனக்கு எரிச்சல் வருது. நித்த நித்த நெல்லு சோறு மாமனுக்கு தான். இவ்வளவு பெரிய வயலா? சீக்கிரம் இதை விற்கிறதுக்கு நம்ம புருஷன் காதுல போடணும். அவன் வேற என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். அவனை முதல்ல கைக்குள்ள போடணும். அதுக்கப்புறம் தான் இந்த காட்டை விற்கிறத பத்தி அவன் காதுல போடணும். காட்டை விற்கணும். நகை வாங்கி நம்ம மாட்டிக்கணும். அவன் கடனெல்லாம் அடிச்சிடணும். அவன் சம்பாதிக்கிறத இன்னும் நம்ம பெரிய பங்களா வாங்குறதுக்கு யோசிக்கணும். இந்த மூதேவிங்களை போய் பார்ப்போம் என்ன பண்ணி தொலையுது கண்டு. காட்டுல வந்து கன்றாவியெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. சீக்கிரமா ஏங்க ஹைடி வாங்க வாங்க. ஏங்க அங்க இருந்து நடந்து வரேன். தேடிக்கிட்டே இருக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்தா வேலை பார்ப்பீங்க? ஆமாங்க, போன தடவை நீங்க வரும்போது அந்த காட்டுல மட்டும் தானே பார்த்தீங்க. அது சும்மா கரிசல் காடுங்க. ஏதாவது தெளிக்கலாம், அந்த மாதிரி பயிர் வளர்க்கலாம், அவ்வளோதான். தண்ணி காடு இல்லை அது. இதுனா வயல், நாற்று நடலாம், நெல்லுக்கு ஆகுங்க. அதான் இந்த மாசம் ஃபுல்லா இதுல தான் பாடுபடணும். மாமோய் சரி உட்காருங்க. நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். கைகள் அலம்பிட்டீங்களா? இப்பதான் கை காலெல்லாம் கழுவிட்டு இருந்தேன். சரி இப்படி உட்காரலாமா? இப்படியே உட்காரியா? இங்க உட்காந்து சாப்பிட்ற சந்தோஷம் வேற எங்க இருக்குது? என்ன சாப்பாடுங்க? சீக்கிரம் சீக்கிரம் வைங்க, பசிக்குது. ஏங்க மாமா இது எல்லாம் உங்களுக்கு தான். நீங்க சாப்பிட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். சீ கர்மம் கர்மம். காட்டுல வந்து இந்த வேலை தான் நடக்குதா? மூதேவிங்களா, என் புருஷனுக்கு இந்த காட்டுல பங்கு இருக்கு. தின்னுங்க தின்னுங்க. இன்னையோட உங்க சோழிய முடிக்கிறேன். சாப்பாடு பிடிச்சிருக்குங்களா? ஏதோ இன்னைக்கு வித்தியாசம் தெரியுது. ஏங்க என்னன்னு கூப்பிட்டீங்க? மாமான்னு கூப்பிட்டேன். ஏயா மாமான்னு கூப்பிடக்கூடாதா? ஏங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, மாமான்னு கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னையும் யாரும் மாமான்னு கூப்பிட்டதில்லை இதுவரை. ஆமா, புதுசா இருக்கு. ஏங்க மாமான்னு கூப்பிடுறீங்க? என்னாச்சுங்க? மாமா ஓமா மாமா கேக்குதா மாமா? ஏங்க நேத்து நான் உங்க பிறண்டு வீட்டுக்கு போனேன்ல, அங்க நம்ம செனி இருக்கிறாள, அவ அந்த சிவா பையல மாமான்னு சொன்னான். நான் கிச்சனுக்கு போனேன்னா அங்க பார்த்ததும் மாமா மாமான்னு கூப்பிடுறது கேட்டுச்சு. அப்ப அந்த பையன் சொன்னா மாமான்னு கூப்பிட்டா ஏதோ ஒரு ஃபீலிங் ஆகும்ட்டு. உங்களுக்கு ஏதாவது ஆகுதுங்களா? மாமான்னு கூப்பிடும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கு. அப்ப நான் மாமான்னு கூப்பிடட்டுங்களா? கொடுமை கொடுமை எல்லாம் காலம் கொடுமை. கூப்பிடுங்க. மாமோய் மாமோய் மாமோய். சொல்லுங்க. என்னையா நீயே மாமா மாமான்னு ஆசையா கூப்பிடுறேன். சொல்லுடின்னு சொல்லுயா. வாடி பொடின்னு கூப்பிடியா? எனக்கு எவ்வளவு ஏக்கமா இருக்கு. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லுறது வாடி பொடின்னு கூப்பிடுங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுங்கன்ட்டு எல்லா பெண்களும் கேட்டு சண்டை போடுறாங்க. இவ என்னன்னா வாடி பொடிட்டு மரியாதை கொடுத்ததை கெடுக்க பாக்குறான். சீ. சரிடி, பசிக்குது, சாப்பாடை எடுத்து வைடி பொண்டாட்டி. அது சரி. ஏனுங்க மாமாவை ரொம்ப வேகமா தான் போறீங்க. இருந்தாலும் நல்லா இருக்குது மாமா. சரி சாப்பிடுங்க. ஓஹோ, இதுதான் எல்லா ஆம்பளையும் எதிர்பார்க்கறதோ. இந்த பட்டிக்காட்டனோட தம்பி அதான் என் புருஷன். அவனுக்கும் இப்படி கூப்பிட்டா தான் பிடிக்கும் போல. இன்னைக்கு போயிட்டு நம்மளும் மாமா ஓமான்னு சொல்லி பார்ப்போம். சாப்பிடுங்க. நீ சாப்பிடுடி. மாமோய் நீங்க சாப்பிட்டு மிச்சம் வைங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிடி. ஐயா எச்சு தோத்துக்கு அலைஞ்சாருப்பா போல. ஹைடி, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. ஐயோ என்னவா இருக்கும்? சொத்தை அழிச்சிருவான் போல. என் புருஷன் கடமை கட்டுறதுக்கு மட்டும் வலிக்கும் இந்த ஆளுக்கு. என்னது மாமா? நான் என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன் கரெக்டாக சொல்லு பார்ப்போம். எனக்கு தெரியலையே. கண்டுபிடிச்சிட்டேன் மாமோய். இந்தாங்க போட்டு விடுங்க. எப்படிடி கண்டுபிடிச்ச? என் மாமனோட மனசு எனக்கு தெரியாதா என்ன? ஐயோ ஐயோ எரியுது கொடையுது குத்துது. மாமனோட மனசா வெங்காயமா? நோ, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. நமக்கு ஒரு மாதிரி தலைவலி வந்துடும். இப்ப என் புருஷன்ட்ட போயிட்டு இவன் எப்படி ஐஸ் வச்சு கவனிச்சாலோ அதே மாதிரி காலையில அந்த பொங்கலை திங்க கூட இல்ல, அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு போறேன். அதை இழிச்சவன் எனக்கு போட்டு இப்ப நான் கரெக்ட் பண்ண போறேன். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். பிடிச்சி போய் தானே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா. ஆனால் இப்போ வேற மாதிரி பேசுகிறா. எனக்கு அவளோட கேரக்டர் ஒரு வேளை நான் தான் நல்லா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டேனா? காலையில் நான் டிஃபன் தானே கேட்டேன். என்னால் செய்ய முடியல, டயர்டாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாமே. ஆனால் அது எப்படி அவளுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றா? நாளைக்கு குழந்தை பிறந்தா கூட குழந்தைய நல்லா பார்த்துக்குவாளா? அது எப்படி ஒரு பொண்ணால் இப்படி இருக்க முடியும்? அண்ணே காலையில் வேலைக்கு போயிட்டாரு. அண்ணி எந்திரிச்சு சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ணனுக்கு. ஆனால் இவ ஏன் இப்படி இருக்கா? நான் கஷ்டப்படுறதே அவளுக்காக தான். அண்ணன் கூடயும் பேச விடாம சண்டை போட்டு வச்சிருக்கா. எனக்கு போயிட்டு அப்படியே அண்ணனோட அழுதுறணும் போல தோணுது. சத்தியமாக முடியல. நான் தானே தப்பு பண்ணிட்டேன்.
எனக்கு உன்னை பார்த்து அழுகணும் போல இருக்குண்ணா. என்னால் முடியலண்ணா. ஒரு மாதிரி லைஃப் எப்படி போகும்னே பயமாக இருக்குண்ணா. ஒரு சந்தோஷமே லைஃப்பில் இல்லைண்ணா. நான் என்ன பண்ணுவேனே எனக்கு புரியல. அவள் சேஞ்ச் ஆகுவாளா, இல்லை நான் விட்டு விலகணுமா, இல்லை அந்த மாதிரி அவசரப்படக்கூடாதுன்னு தோணுது. என்ன பண்ணுறதுனே புரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமிங். சார், ஏதாவது ப்ராப்ளமா? தட்ஸ் மை பர்சனல். உங்களுக்கு என்ன வேணும்? நத்திங் சார். டுடே 10 o'clock ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே ரெடியாக இருக்கு. ஆனால் நீங்கள் வந்ததும் கேபின் உள்ள வந்துட்டீங்க. ஓகே, நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சார். அதான் சார் உள்ளே வந்தேன். நீங்கள் என்னை விட சீனியர் தானே? நீங்கள் போயிட்டு இந்த பேஷண்ட்டை பார்த்துக்கிறீங்களா? சாரி, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. என்னால் எதுவும் முடியல இப்போது. ராபர்ட், ஏய், என்ன பண்ணுற? ராபர்ட், ஐம் ஸ்டில் லவ் வித் யூ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ராபர்ட். என்னாச்சு உனக்கு? நீ டல்லா இருந்தா என்னால எப்படி ஒர்க் பண்ண முடியும்? திவ்யா ப்ளீஸ், இது ஹாஸ்பிட்டல், புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் வெளியே போறியா? கெட் அவுட். என்னாச்சு ராபர்ட்? ராபர்ட், வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? திவ்யா ப்ளீஸ் திவ்யா, வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தா அது என்னோட பர்சனல். உங்ககிட்ட நான் எப்படி ஷேர் பண்ண முடியும்? என் குடும்ப விஷயம். தயவு செஞ்சு நீ போ திவ்யா ப்ளீஸ். என் மேலே மரியாதை வச்சிருந்தா நீங்க இருந்து வெளியே போ. ஐம் சாரி ராபர்ட். மை காட், வீட்டுக்கே போகலாமா? வீட்டுக்கு போனாலும் அவள் பாசமாக பேசக்கூட மாட்றா. அவள் பாட்டுக்கு இருக்கா. என்னடா பண்ணுறது? நியூ மேரிடு மாதிரியா இருக்கு. வெறுப்பாக இருக்கு. ஓகே, ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். டியூட்டி தான் முக்கியம். போயிட்டு கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு முடியலன்னா வீட்டுக்கு போயிடலாம். இங்கேருந்து போகிற வரைக்கும் ரோட்டனையும் வீட்டையும் நினச்சிடவே கூடாது. ராபர்ட் ஏன் இப்படி டென்ஷனா இருந்தாரு? ரோட்டன் ஏன் இப்படி பண்ணுறான்? லஞ்சுக்கு ராபர்ட்டை கூப்பிடலாமா? கூப்பிடுவோம். ஐயோ, ஏய் திவ்யா பார்த்து. அச்சச்சோ ராபர்ட், ஐம் சாரி. இட்ஸ் ஓகே திவ்யா, நானும் தான் கவனிக்கல. ஐம் சாரி. ஆனா எல்லாத்தையும் நான் கவனிச்சிட்டேன். நல்லா எல்லாத்தையும் கவனிச்சிட்டேன். இது ஹாஸ்பிட்டல்ப்பா, இங்கே எதுவும் பேசாத. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இது என் புருஷனுக்கும் எனக்கும் உள்ள விஷயம். நீ யார இடையில நோந்து போடியாங்கிட்ட, இல்லைன்னா அரைஞ்சிருவேன். ரோட்டன், இது ஹாஸ்பிட்டல், வீடு ஒன்றும் கிடையாது. அவங்க ஒன் ஆஃப் த டாக்டர் ஹாஸ்பிட்டல். ஓகே, நீ தேவையில்லாம அவங்கள பேசும்போது நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க என்னோட கொலீக்ஸ். ஓகே. ஓ, அப்படியா? அப்படி போக்குதா காத்த? அந்த அளவுக்கு ஆக்கிட்டீங்களா? அதான் பார்த்தனே, ரெண்டு பேரும் அப்படி இடிக்கிறது என்ன, உருள்றது என்ன, பிடிக்கிறது என்னன்ட்டு. சீச்சி, கேவலமா இருக்கு. அதுக்கு தான் அங்க சண்டை போட்டு இங்க வந்துடுறீங்களாக்கும். ரோட்டன், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இங்க நடக்கல. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. ஏய், மரியாதையா போயிடு, இல்லைன்னா அரைஞ்சிடுவேன். சாரி மேடம். ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. மரியாதை கிளம்பு இங்கிருந்து. கிளம்புடி. கிளம்ப முடியாது. என்ன பண்ணுவ? ஹாஸ்பிட்டலாக யாராவது பார்க்கறதுக்குள்ளார போயிரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன். ஓ, நீங்க பாட்டுக்கு போவீங்க, அவ போனதும் அவ பின்னாடியே போடுறீங்க. அப்ப இங்க என்ன நடக்குது? நான் பொண்டாட்டியா இல்ல அவ? சொல்லுங்க, எனக்கு கோவம் வருது. ஏய், அப்படியே ஆரஞ்சுடுவேன் பார்த்துக்கோ. அச்சச்சோ, என் மேலதான் தப்பு. என்னால ஒரு ஃபேமிலி பிரிய பாக்குதே. கடவுளே, ஐ அம் வெரி சாரி கர்த்தரே. அச்சச்சோ, ரோட்டன் என்ன நினைச்சிருப்பாங்க? வீட்டுல போயிட்டு ராபர்ட் கிட்ட சண்டை போடுவாங்களே. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ராபர்ட்டுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. ராபர்ட், உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். போய் ரோட்டன் காலில் விழுந்தாது சமாளிக்கணும். இல்லைன்னா அவங்க தப்பா எடுத்துக்கிட்டு ராபர்ட்டை ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. திவ்யா, ராபர்ட், ரோட்டன் போயிட்டாங்களா? என்னாச்சு? ஏன் நீங்க வேற இங்க வந்தீங்க? அவங்கள சமாதானப்படுத்துனீங்களா? ஏய், ஐம் சாரி. நான் உன்னை சமாதானப்படுத்த தான் வந்தேன். ஐம் சாரி. என்னோட ஒய்ஃப் பேசினதுக்கு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. இல்லப்பா, எந்த ஒய்ஃப் பார்த்திருந்தாலும் இப்படி தானே நினைப்பாங்க. அவங்க நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை. நான் மோதி இருக்க கூடாது. அது மட்டும் இல்லை, நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். சாரிப்பா. ஐம் ஆல்சோ சாரி திவ்யா. நான் உன்னை நிறைய விஷயத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஆனால் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். ஐயோ, வருத்தப்படுறீங்களா? வருத்தம்? ஆஹா, ஓ சூப்பர். கரெக்டா பொண்டாட்டி நான் இருக்கேன். என்ன திட்டிட்டு இவ ரூம்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கவ, நீங்க வந்து இவ ரூம்குள்ள என்ன பண்றீங்க? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அறிவில்ல, டாக்டர்
லெவலுக்கு படிச்சிருக்கீங்களே, அவன் தனியா ரூம்ல இருக்கும்போது நீங்க ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? அறிவு இல்ல உங்களுக்கு? டாக்டர் தானே நீங்க? இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற, சொல்லிட்டேன். ஓ, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? எப்படி பார்த்தாலும் நான் தான் உங்க பொண்டாட்டி, நீங்க தான் என் புருஷன். அது மாறாது. ஏய், நான் சொன்னாதாண்டி நீ என் பொண்டாட்டி, சரியா? இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நான் யாரோ, நீ செத்தே போனாலும் எனக்கு கவலை இல்லை. வெளியே போடி ஃபஸ்ட்டு, வெளியே போடி. ஓ, அவன் மேல உள்ள மோகத்துல கட்டின பொண்டாட்டி என்ன வெளியே போ சொல்றீங்களா? இருங்க, இதுக்கு ரெண்டுல ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இருங்க, வரேன் உங்களுக்கு. ஏய், மரியாதை வெளியில போ. இதுக்கப்புறம் நீங்க நின்ன அவ்வளவுதான். பொம்பளைங்க மேல கை வைக்க கூடாதுன்னு பார்த்தேன். வெளியே போடி ஃபஸ்ட்டு. இருங்க, நான் இன்னைக்கு யாருன்னு காட்டுறேன் உங்களுக்கு. வரேன், இருங்க. ராபர்ட், என்னாச்சு? ஏன்டி? ஐயோ திவ்யா, நீ நினைக்கிற மாதிரி என் லைஃப் ஹாப்பியா இல்ல திவ்யா. மேரேஜ் ஆன அடுத்த நாள்ல இருந்து ஏதாவது ஒரு விதத்துல சண்டை வந்துட்டே இருக்கு. நான் எதுவுமே பண்ணல, உனக்கு தெரியும்ல. நான் அதிகமா பேசக்கூட மாட்டேன்னு. ஆனா இந்த பொண்ணு ரொம்ப பண்ணுது. ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது திவ்யா. என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ ராபர்ட், நீ ஃபர்ஸ்ட் உட்காரு. நீ எதுவும் நினைக்காத ராபர்ட், உட்காரு. அதெல்லாம் சரியாயிடும். வைக வெட்டி கொடுக்காத ராபர்ட். ராபர்ட், வாட்டர் கொண்டு வரட்டா? என்னால முடியல திவ்யா, முடியல. பாத்தில, இங்க வந்து இந்த மாதிரி பண்ணுது. கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டேங்குது. நான் என்னதான் பண்ணுவேன்? இது எதிர்ச்சியா நடந்தோம். அன்பார்ச்சுனேட்லியா ரொம்ப மோதிக்கிட்டோம். இது ஒன்றும் பெருசு இல்லையே. அதை அவள் பார்த்துட்டே இருந்தாலும் அது எப்படி தப்பா நினைப்பான்னு எனக்கு தெரியல. ராபர்ட், இட்ஸ் காமன் ராபர்ட். டோன்ட் வரி அபௌட் தட். ப்ளீஸ் ராபர்ட், நீ இப்படி இருக்காது, எனக்கு கஷ்டமா இருக்கு. வருத்தப்படுறியா? ரொம்ப வருத்தப்பட்டு அழுதேன் தெரியுமா? நீ ரோட்டன் கழுத்துல தாலி கட்டும்போது ரொம்ப வருத்தப்பட்டு அழுத. செத்துருப்பேன்டா. ஆனா என்ன பண்றது, எனக்கு அப்பா இருக்கார்ல, அதனால இருக்கேன். ஏய், ஐயோ திவ்யா, நீங்க எந்த போ. எனக்கு எண்ணங்கள் தப்பாகுது. ஐம் சாரி. எனக்கு உன் மேல க்ரஷ் வந்துட போகுது. தயவு செஞ்சு போ. போ திவ்யா. ஐம் சாரி திவ்யா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் கொஞ்சம் அவசரப்பட்டுருக்கூடாது. யாரும் நான் கஷ்டப்பட்டா நீ ஃபீல் பண்ற. கட்டின பொண்டாட்டி அவ ஒரு மாதிரி நடந்துக்கிறா. நீ போ திவ்யா. ஐம் சாரி திவ்யா, ஐம் சாரி. நீ ஃபீல் பண்ணும்போது நான் எப்படிடா உன்னை விட்டுட்டாங்க போவேன்? நான் ஒரு ஃப்ரெண்டா கூட உன் கூட இருக்கேன். நான் இங்கே இருக்கேன். நீ அழாத என்ன?